மஹரம் அஜ்னப் வரையறை. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், முன்னால் போட்ட ஒரு வீடியோவில் வந்து வாஹிதாவை மென்ஷன் பண்ணி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்களுக்கு மட்டும் தேவையான விஷயம் இல்லை. முஸ்லீமாக பிறந்து அவங்க வந்து கன்வென்ட்டாக வந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளட்டும். முஸ்லீமாக பிறந்த நிறைய பேர் கூட தெரியாமல் வந்து கண்ட ஆக்களுக்கு போய் கை கொடுக்குறதும் இதாக்குறதும் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டுமென்றதுக்காக வந்து மஹரம் என்றா என்ன, அஜ்னப் என்றா என்னன்றதை பற்றி நான் இது ஒரு விளக்க வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதாவது வந்து இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது, நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை பற்றி போட போகிறேன். இஸ்லாத்தில் வந்து ஒன்றும் பெண்களை வந்து அடக்கி வைக்கல. பெண்களுக்கு வந்து எந்த தொழிலும் செய்யலும். இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் கூட ஆமியில் கூட முஸ்லீம் லேடிஸ் சீக்கிறாங்க. உங்களோட அவுரத்தன் ஒன்றிக்கே முகமும் மணிக்கட்டு வரையான கையும் தவிர அனைத்தையும் மூடி நீங்கள் எது வேணுண்டாலும் உடுங்க. சரியா? நீங்கள் எது வேணுண்டாலும் உடுங்க. நீங்கள் இப்படித்தான் ஒரு உடுப்பு உடுக்க வேணும் என்று சொல்லி எங்கேயும் சட்டத்தில் சொல்லப்பட்டில்லை. வரையறை சொல்லியிருக்கி மஹரம் இல்லாதவங்களோட முன்னுக்கு முகம் மணிக்கட்டு வரையான கையும் முகமும் தவிர நீங்கள் உடலில் முழு உடம்பே மறைச்சி எதை வேணும்னாலும் நீங்கள் விடுங்க. அது அபாயாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற என்ன சரியாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அதோட வந்து தொழில் வார நேரமும் வந்து அந்த அவுரத் சட்டத்தை பேணி ஒரு உடை உடுக்கிறதுக்கு, மற்றது வந்து உங்களோட அடிப்படை இபாதத்துகளுக்கு வந்து தடை இல்லாமைக்கிறதுக்கு, நீங்கள் தொழுது கொள்றதுக்கு, உங்களோட நோம்பு பிடிச்சி கொள்றதுக்கு, அந்த மாதிரி உங்களோட அடிப்படை இபாதத்துகளுக்கு தடை இல்லாத மாதிரி உங்களுக்கு எந்த தொழில் செய்யலுமோ அந்த தொழிலை செய்யுங்க. ஹலாலான நீங்கள் உள்ள தொழில், வேண்டிய தொழில் செய்யுங்கன்றலாம் நான் சொல்லலை. சரியா? இப்போ நாங்கள் வருவோம். அவுரத் தெரியும் தானே? அவுரத் நான் சொன்னேன், ஒரு பெண்ணுடைய அவுரத் என்னன்னு சொல்லி. அவங்க அவுரத்தண்ட வாஹிதா சிஸ்டர் மாஷா எல்லாம் நல்லா கடைபிடிக்கிறாங்க போன் முஸ்லிம்ஸை விட. இப்போ நான் வாரேன் இந்த விஷயத்துக்கு. மஹரம் அஜ்னப் என்ற நேரம் வந்து மஹரம் நான் வந்து சொல்கிறது வந்து ஆண்களுக்கு சொல்கிறேன். இதை பெண்கள் மாற்றி பாருங்க. அப்படின்னு சொன்னால் தாய் என்று சொன்னால் நீங்கள் தந்தைன்னு எடுங்க, மகள்னு சொன்னால் நீங்கள் மகனன்னு எடுங்க. சரியா? இப்போ வந்து நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டு வந்து தாய், ஒரு ஆணுக்கு வந்து தாய் வந்து மஹரம், மகள் வந்து மஹரம். அதோட வந்து சகோதரினங்களை கூட பிறந்தவங்க தாய் வழி சகோதரி, தந்தை வழி சகோதரி. அதாவது வந்து உங்களோட உமாவோ வாப்பாவோ இரண்டாவது திருமணம் முடிச்சிருந்தா, இப்போ இதெல்லாம் வந்து சிரிக்கிற விஷயமோ கேவலமான விஷயமோ இல்லை, சமூகத்தில் எவ்வளவோ நடக்கிறது தான். அப்போ இரண்டாவது திருமணம் முடிச்சிருந்தா உங்களோட அந்த தந்தைக்கு உங்களோட உமாவுக்கு பிறந்தவங்க இல்லாமல் அந்த தந்தைக்குரிய பிள்ளைகள் இருந்தா வேற வைஃப்க்கு, அதே மாதிரி உங்களோட தாய் இன்னொரு திருமணம் முடிச்சிருந்தா அவங்களோட பக்கத்தால் வந்த உறவு, அதாவது தாய் வழி சகோதரன் தந்தை வழி சகோதரன் சொல்லி வாரவங்க. சரியா? அவங்க வந்து உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். அடுத்தது வந்து அத்தை, அதாவது வந்து மாமி மாமா, சாச்சா, பெரியம்மா பெரியப்பா, அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து உங்களோட உம்மோட சகோதரிகள், மற்றது உங்களோட வாப்பட சகோதரிகள். பொம்பளையில் அதை மாற்றி எடுத்துக்கோங்க. வாப்பட சகோதரர்கள், உம்மோட சகோதரர்கள், அவங்கள திருமணம் முடிக்கலாம். அதோட வந்து பாலூட்டிய தாய்ன்னு சொன்னால், இப்போ ஒரு புள்ள பிறக்குது, உம்மை மவுத்து இல்லாட்டி உமக்கு ஒரு நோய், பால் குடிக்க இல்லாத சந்தர்ப்பம், வேற யார் சரி பால் கொடுக்குற அப்படி இருக்கு தன சமூகத்தில். சில நேரம் அடுத்து விட்டு பெண்மணி, அப்படி இல்லாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் யார் சரி, அது யார் பால் கொடுத்தன்னு பார்த்தா அந்த பால் யாரால கொடுக்கப்பட்டுச்சு, அதில் சட்டம் இருக்கு. சும்மா பாலை வந்து பீச்சு எடுத்து ஒரு கோப்பையில் கொடுத்ததுக்கு இல்லை, மார்புல வாய் வச்சு வந்து 3 மிடர்களுக்கு கூடுதலாக 7 மிடர்களுக்கு கூடுதலாக மார்புல வாய் வச்சு ஒரு புள்ள வந்து பாலை உறிஞ்சு குடிச்சிருந்தா அது பால் குடி தாய். அந்த தாய் இப்போ அந்த காலத்தில் ஹலீமா நாயகி பால் கொடுத்தாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு, அது மாதிரி. அப்போ அந்த பால்குடி தாய் வழி சகோதரிகள், இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. பால்குடி தாயை முடிக்கலாம், பால்குடி தாய் வழி சகோதரியை முடிக்கலாம். அந்த மாதிரி அதோட வந்து சகோதரண்ட மகள், சகோதரியிட மகள், பெண்கள் வந்து மகன் என்று மாற்றிக்கோங்க. அதோட வந்து மனைவியிட தாய், பெண்களுக்கு வந்து கணவன்ட தந்தை. அப்போ இந்த மாதிரி அதோட வந்து தன்னுடைய மனைவியின் மகள், அதாவது மனைவியின் மகள்னு சொன்னால் 2ஆம் கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களை முடிக்கிறேன்னு சொன்னால் அந்த மனைவிக்கு வந்து ஏற்கனவே மகள் இருந்தால் அந்த மகளை முடிக்கலாம். அவங்க வந்து மஹரம் ஆவாங்க. இந்த மஹரம் இருக்குத்தானே, இந்த மஹரம் என்ற மரியாதைக்குரிய உறவுகளோட தான் உங்களுக்கு வந்து இஸ்லாத்தில் இந்த இஜாப் வரையறை இல்லாமல் தொட்டு பேசி கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பலவேலும், அதாவது வந்து வாப்பாவோட நானாவோட கூட பிறந்த நானாவோட சாட்சி பெரியப்பா மகனோட எல்லாம் இல்லை. இப்போ நான் இந்த சொன்ன லிஸ்ட் வந்து குர்ஆன்ல இருக்கிற மஹரம்
யாருன்றது. அப்போ இதில் வந்து சாச்சா மாமி மாமா எல்லாம் வருதே ஒழிய அவங்களோட பிள்ளைகளெல்லாம் இதில் வருது இல்லை. அவங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் அவங்களோட பிள்ளைகளோட பேத்தி. இப்போ நாங்கள் வந்து சாச்சட மகேன் பெரியப்பட மகேன்னு சொல்லி நானாண்டு பலவீனத்துக்கு அவங்க வந்து மகரம் வரையறைக்கு அங்கால உள்ளவங்க. அவங்க வந்து அஜ்னபி. அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய சட்டம், அதாவது கசின்ஸ் என்று வார ரிலேஷன்ஷிப் இருக்குதானே, அவங்கள வந்து திருமணம் முடிக்கக்கூடிய சட்டம் வந்து இஸ்லாத்தில் இருக்கு. சரியா? நீங்கள் வேண்டிய இடத்துல பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இதை பற்றின மேலதிக விளக்கம் வேணும்னு சொன்னால் இன்னும் விரிவான ஒரு வீடியோ தாரத்துக்கும் நான் ரெடி. சரியா? அப்போ இந்த வரையறைக்குட்பட்டவங்களோட தான் உங்களுக்கு இந்த இஜாப் வரையறை இல்லாமல் தொட்டு பேசியெல்லாம் பலவேலும். வாப்பாவை கெட்டி பிடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, வாப்பாவை தொட்டு பேசுகிறதுல பிரச்சனை இல்லை, நானாவா அப்படி இல்லை, சாச்சாவா அப்படி இல்லை, மாமாவா அப்படி இல்லை. அதை பெய்த்து இந்த வெளியே போய் பெஸ்டிக்கோ சரியா இல்லாட்டி ஏண்ட ஃப்ரெண்டு கூட்டாளிட மாப்பிள்ளண்டோ அந்த மாதிரி எல்லாம் பெய்த்து இந்த வேலைகளை செய்ய ஏலா. கசின்ஸோட ஏலா. அப்போ நீங்கள் எப்படி போய் இது ப்ரைவேட் ஆம்புலேலோட செய்வீங்க? அப்போ இந்த பெஸ்டி கிஸ்டி எல்லாம் நான் வந்து இதில் வந்து சொல்ல வரல. ஆம்புலேல் கெட்டவங்க பொம்புலேல அடக்கி வைங்கன்னெல்லாம் நான் சொல்ல வரல. இது ஆண்களுக்கும் இந்த சட்டம். நான் சொன்னது ஆண்கள், ஏன்னா குர்ஆன்ல ஆண்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை மாற்றித்தான் பெண்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு முன்னுரிமை? ஆண்களுக்கு. ஆண்களே அடக்கமாக இருக்க வேணும்னு சொல்லுது இஸ்லாம். பொம்புலேல அடக்க வரல. ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே சட்டம் தான் இஸ்லாத்தில். ஆம்புலண்டா அப்படி இரு, பொம்புலண்டா இப்படி இருன்னு சொல்லல. சரியா? எல்லாருக்கும் தான் பார்வையை தாழ்த்தி கொள்ள. ஆண் பெண் இருபாலாரும் தான் தங்கள் பார்வையாக பார்த்து கொள்ள வேணும். அதோட வந்து ஆம்பளைகளுக்கு சொல்லல அவள் ஆடினால் நான் பார்த்தேன்னுண்டேலா. நீ பார்த்தா உனக்கும் பாவம் தான், நீ பேட் கமெண்ட் போட்டா உனக்கும் பாவம் தான். இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல அந்த வாஹிதா சிஸ்டருக்கு சில நேரம் அல்லாஹ் இதை விட பெரிய ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கன்வெர்ட் ஆனன்னு சொல்றாங்க, இஸ்லாத்தை பத்தி சில நேரம் படிச்சு இந்த பேட் கமெண்ட் போடுற எல்லாத்த விடையும் ஒரு நல்ல நிலைமையில அவங்க மௌத்தா போற வாய்ப்பு கூட சில நேரம் இருக்கலாம். இப்ப விமர்சிக்கிறவங்க கொண்டு யோசிச்சுக்கோங்க. நீங்க அவ பார்த்து வேசன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கலாம், அதுகளோட ஃபியூச்சர் உங்களுக்கு சொல்லலாம். ஃபியூச்சரில் அதுகள் என்ன ஆகும்ன்றது எங்கட கையில் இருக்கா? என் பிள்ளைய நான் நல்லாத்தான் வளர்ப்பேன்னு வாய்க்கிலேயே பேசலாம். நூஹு நபியோட மகன் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் தானே. நூஹு நபி அவங்களோட மகனே அவங்களுக்கு திருத்தேலுமா வச்சா ஏலா. அதனால இந்த உம்மா பாப்பாவுக்கு குறை சொல்ற வேலையும் வச்சுக்கொள்ள வேணாம். நான் கண்டேன் சில பேர் அவட உம்மா பாப்பாவை இழுத்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அவட உம்மா பாப்பாவுக்கு வந்து ஏசி, உம்மோட வளப்பு சரில, வாப்பட வளப்பு சரில, உன்னோட பெற்றவங்க எங்கே இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, தவறு. ஏன்னா உங்களோட பிள்ளைகள் ஃபியூச்சரில் எப்படி இருக்குமென்றது கூட உங்களுக்கு சொல்ல தெரியும். அதோட ஒரு மகன் கெட்டு போகிறான், ஒரு மகன் குடிக்காரனா விட்றான்டா, வாப்பா என்ன செய்ய? ஒரு மகள் கெட்டு போகிறான்னு சொன்னா வாப்பா என்ன செய்ய, உம்மா என்ன செய்ய? நூஹு நபிக்கே ஏலாம் போன விஷயம் நபிமார்களோட வாழ்க்கையிலே எங்களுக்கு வச்சிருக்கி படிப்பினை. அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினது என்னத்துக்கு? எங்களுக்கு படிப்பினைக்கு. அதை கூட படிப்பினை எடுக்க தெரியாத முஸ்லிம்கள் நீங்கள் அப்படி இருந்து பேசாதீங்க. அதை நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், யாரோட பாவங்களுக்கும் யாரும் இது செய்யலாம், அதை சுமக்கலாம். அந்தந்த ஆத்மா தான் அந்தந்த ஆத்மாட பாவத்தை சுமக்கும்னு குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கு. உம்மோட பாவம் பிள்ளைக்கு, வாப்பட பாவம் பிள்ளைக்கு, புள்ளட பாவம் உம்மா வாப்பாக்குண்டெல்லாம் இல்லை. அதனால் இந்த தாய் தந்தை இழுக்கிறத விடுங்க. சில நேரம் அந்த சகோதரி எங்களுக்கு முன்னாடி சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதனால் நாங்கள் பேசுகிறத வந்து தயவு செஞ்சு ஒழுங்கான முறையில் பேசுவோம். விமர்சனம் செஞ்சு கேவலப்படுத்தி ஒரு மனுஷனை பேசாதீங்க. ஒருத்தன் போட்டிருக்கிறான் கொமெண்ட், அந்த சகோதரர் ஒரு இதுக்கு அவள் ஸ்ரீலங்காக்கு ரைவிடன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். அதில் ஆபாசமாக எல்லாம் ஒன்றும் நான்டா காணல. அவன் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஓடி போய்த்து ஒரு இப்படி புட்டுவ மோட்டில் படுத்துட்டு எலும்பி ஓடுறாள். நான் கண்டேன். ஒரு பசுந்த மரியாதையை தான் நொடுத்திக்கிறாள். அதுக்கு போய் தொத்தன் போட்டிக்கிறான். வா உனக்கு ரூம் புக் பண்ணி வச்சுக்கிறேன், வா படுப்போம். ஏன் நீ போய் தோண்ட சகோதரிகளை கூப்பிடு. சகோதரிகளை யார் சார் ஒருத்தன் சகோதரியோண்ட கூப்பிட்டா என்ன நடக்கும்? அப்படி நீங்கள் யோசிங்க. உங்களுக்கும் தாத்தா தங்கச்சி மாதிரி இருக்கி, புள்ளேல் இருக்கி, எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றது எங்கட கையில் இல்லை. எங்கட கையில் எதுவுமே இல்லை. நாங்கள் யாருக்கும் என்ன சரி சொல்லி மனசு சில நேரம் அந்த சகோதரியோட மனசு அந்த கொமெண்டால நொந்திருந்தா உங்களோட வாகிய ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குவாப்பா. அதனால் கவனமாக இருங்க. நான் உங்களுக்கு கேசல. இப்போ நான் இப்படியெல்லாம் வீடியோ போட்டேன்ண்டு எனக்கும் தூசணம் பேசிட்டு வருவீங்க. இதுக்கு முதல் எத்தனையோ பேர் வந்தாங்க. எனக்கு தூசணம் பேசின ஒருத்தர் எனக்கு கோல் எடுத்து அழுதாரு. உண்மையாக நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க சகோதரி, உங்களுக்கு பேய்த்து நான் தூசணம் பேசிட்டேனே, என்னோட குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, அதனால் உண்மையாக எனக்கு தூசணம் பேசினா நான்டா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் பதிலுக்கு ஒழுங்கான முறையில் பேசி ஒரு வீடியோ போடுவேன். அதோட அல்லாஹ் கிட்ட பாரம் கொடுப்பேன், அவன் பார்த்து கொள்வான். அதனால் யாரோட மனசை நோவிக்காதீங்க. சொல்லுங்கள், நல்ல முறையில் சொல்லுங்கள்.